அனைத்து போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் கேபி அகாடமி சார்பாக வணக்கம். நீங்கள் அனைவரும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் பாடத்தில் 100க்கு 95% பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் ஆரம்பம் முதலே இலக்கண பகுதிக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ 6ஆம் வகுப்பில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரிந்தவரை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. அதனுடைய வகைகளை பிரிப்போம். உயிரெழுத்துக்களை குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் எனவும், அதே போல் மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 இனமாகவும் பிரித்து பார்ப்பது தமிழ் மொழியில் தனிச்சிறப்பு. இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க பார்ப்போம். அப்போ அதிகபட்சம் நமக்கு இலக்கணத்தில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்கலாங்களா? அப்போ 5 இலக்கணம். அதே போல் ஒரு எழுத்துன்னா அதனுடைய வரையறை என்ன கேட்கலாங்களா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அப்போது நமக்கு எழுத்து இதனுடைய வரையறை தெரிஞ்சிருச்சு. அதிகபட்சம் இப்படி தான் ஒரு கேள்வி. இதை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இலக்கணத்தினுடைய வரையறை பாருங்கள், மேலே கொடுத்துருவாங்க பாருங்கள். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அப்போ இலக்கணத்தினுடைய வரையறை, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் என்பதற்கு வரையறை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும் 12. அந்த 12 எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, நம்முடைய உயிருக்கு அதாவது காற்று வெளிப்படும் போது, நம்ம உடலிலிருந்து காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. குறிப்பாக வாயை திறக்கிறது, உதடுகளை விரித்து பேசுவது, உதடுகளை குவித்து பேசுவது, இதெல்லாம் செயல்பாடுகளால் நமக்கு உயிரெழுத்துக்கள் 12ம் பிறக்கிறத ஒரு குறிப்பு இருக்குது. சரி பாருங்கள். அதே போல் அந்த ஓசைகள் நம்ம வெளிப்படுத்தும் போது ஒரு இவ்வளோ நேரம்தான் கால அளவு ஆகும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது அ அப்படிங்கும்போது உடனே சொல்லிடுறோம். ஆ அப்படின்பது கொஞ்சம் இழுத்து நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ ஒரு மாத்திரை 2 மாத்திரை, அதாவது நெடில் எழுத்தா குறில் எழுத்தான்னு சொல்லிட்டு, மாத்திரை என்றால் கால அளவு, இந்த இடத்துல நெடில் எழுத்தா குறில் எழுத்தாங்கிறத பொறுத்து நமக்கு பிரிக்கிறோம். அப்போ 12 எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் நெடில் எழுத்து வருது, குறில் எழுத்து எத்தனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7, மொத்தம் 7 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள் நமக்கு வருது. மொத்தம் 12 எழுத்துக்கள். குறில் எழுத்தை ஒழிக்க நமக்கு 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்தை ஒழிக்க 2 மாத்திரை அளவு. மெய் எழுத்துக்கள் நமக்கு 18 இருக்குது. 18 எழுத்து நமக்கு தெரியும். இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். சரி, மெய் எழுத்துனாலே அதற்கான மாத்திரை அரை மாத்திரை அளவு தான். ஏன்னா இக் அப்படின்னு சொல்லி நம்ம உடனடியாக அதை நம்ம சொல்லிடுறோம். அதுக்கான ஒரு வினாடி கூட தேவைப்படுவதில்லை. சரி, அடுத்தது இது கடினமாக ஒலிக்கிறது, வன்மையாக ஒலிக்கிறது, மென்மையாக ஒலிக்கிறதுன்னு சொல்லிட்டு வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒலிக்கும், மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கும், இதற்கு 2க்கும் இடைப்பட்ட எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும். இப்படிலாம் நமக்கு ஒலிக்கும் ஓசையை பொறுத்து நமக்கு இனமாக பிரிக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் கா, ச, ட, த, ப, ர, இது மேலே புள்ளி வச்சோம்னா அது வல்லின மெய் எழுத்துக்கள் ஆகிடும். இதுபோல் கசட, தபர, ஞன்ன, நமன, எரல்ல, வல்லல்ல, இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கவனமாக பிரிச்சுக்கணும். ஒரு எழுத்து மாற்றி வச்சு பிறந்த சொல்லை கண்டறிக்க அப்படின்றவாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்துக்கள் 18 தான், 18ம் அது கூட உயிரெழுத்துக்கள் 12, மொத்தம் எழுத 18ம் 12ம் எவ்வளோங்க சார் வருது பாருங்கள், 18ம் 12ம். அப்போது நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த 18 எழுத்துக்களையும் 12 எழுத்துக்களையும் பெருக்கும்போது நமக்கு ஒரு 216 எழுத்து வருது. அப்போது 216. அதே போல் ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்து ஒரு 18, ஆக மொத்தம் எத்தனை இருக்குது, 30. அதே போல் நமக்கு ஆயுத எழுத்து 1 இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். நமக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது.
அவ்வளோதான். இந்த ஒரு இலக்கணத்தில் வகையின் தொகைகளை நம்ம இதை மட்டும் பார்த்து கொண்டாலே போதும். நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கலாம். அதே போல் உதாரணத்துக்கு பாருங்கள், கபிலருங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு கா என்பது ஒரு மாத்திரை, பி என்பது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, லா என்பது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, இரு என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஆக மொத்தம் நமக்கு 3½ மாத்திரை இதிலே கிடைச்சிருது. அவ்வளோதாங்க. அதிகபட்சம் இப்படி தான் வரும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில்னு சொல்லி பிரிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது 2 வகையாக பிரிக்கிறோம். அடுத்து 2வது இயல். இப்போ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லைங்களா, எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அந்த 2 எழுத்துக்களையும் சேர்ந்தப்போ எழுத்துக்கள் எத்தனை, மொத்தம் 247 எழுத்துக்கள் பார்த்தோம். அப்போ எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னா இதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள்னு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் எழுத்துக்கள்ங்கிறது நமக்கு உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள். 30 எழுத்துக்கள் நமக்கு முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்தது சார்பு எழுத்துக்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சார்பு எழுத்துக்கள் என்பது இந்த 2 எழுத்துக்கள், இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து வரக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது சார்பு எழுத்துக்கள் தான் வரும். அப்போ சார்பு எழுத்துக்கள் மொத்தம் இதுபோல் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மொத்தம் வந்துட்டு சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. எத்தனைங்க? 10 வகை. நம்ம இளம் வயசில் படிச்சிருப்போம். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றி அழுகரம், குற்றி அலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது? முதல் சார்பு எழுத்து மொத்தம் 10 வகை இருக்குது. 10 வகை சார்பு எழுத்துகள். சரி, இதனுடைய ஓசைகள்லாம் எப்படி பிறக்குது? இதனுடைய ஓசைகள்லாம் எப்படி பிறக்குன்னா, மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்று சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றது நமக்கு தெரியும். அதே போல் ஓசைகள்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உயிர்மெய் எழுத்துடைய ஒலி வடிவம் இருக்கு இல்லையா, ஒலின ஓசை, நம்ம பேசக்கூடிய இந்த ஓசை வடிவம் இருக்குது, அது மெய்யும் உயிர்மெய் எழுத்தினுடைய ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதே போல் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். வரி வடிவம்னா எழுத்து எதிர் ஒத்தி இருக்கும், மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்தி இருக்கும். அதிகபட்சம் இந்த மெய்யெழுத்துகளுக்கு கால அளவு குறில் நெடில் சொன்ன மொழியில் 1 மாத்திரை 2 மாத்திரை இந்த இதை மட்டும் இருக்கும். இந்த அரை மாத்திரை அளவில் போகாது, மெய்யெழுத்தினுடைய வடிவத்தில் போகாது. அதே போல் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகை. சார்பெழுத்து வகைகள் தான் உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றல் அப்படின்னா சார்பெழுத்து வகைகள். ஆயுதம் என்பது உங்களுக்கு தெரியும், 3 புள்ளிகளை வச்சுருந்தா அது நம்ம அந்த ஆயுதம் எங்கே பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு இராணுவ வீரர்கள் அல்லது ஆரம்ப காலகட்டத்தில் ராஜாக்களுடைய பணியாளர்கள் இவங்க எல்லோரும் கவசம் முன்னால் போருக்கு செல்லும்போது முன்னால் பயன்படுத்துகிற தற்காப்பு ஆயுதங்களில் அந்த 3 புள்ளிகளுடைய இது இருக்கும். அதனால் அதை நம்ம ஆயுத எழுத்து ஆயுதத்துக்கு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளில் ஒன்று ஆயுதம். அதில் குறிப்பிடக்கூடிய எழுத்து தான் ஆயுத எழுத்துன்னு சொல்லி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆயுத எழுத்து இது 3 புள்ளிகளுடையது. இதை முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கியனம் இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது அக் அப்படிங்கும்போது. சரி, இந்த எழுத்து எங்கே வரும் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்து இருக்கும், அப்புறம் தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மெய், அதாவது குற்றியலுகுற சொல், வல்லின உயிர்மெய் குற்றியலுகுற சொற்களாக தான் அதிகபட்சம் வரும். வல்லின உயிர்மெய் எழுத்தை பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இது தனித்து இயங்காது. அப்போ முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து வருவதால் இதனால் சார்பெழுத்து ஆயுத எழுத்து என்பது ஒரு சார்பெழுத்து என்று அடங்கும். அடுத்தது எழுத்துக்கள்லேயே மொழியில் வரக்கூடிய முதல் எழுத்துக்கள். இப்போ ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம்னா அந்த சொற்களில் முதல்ல வரக்கூடிய எழுத்து. இப்போ உதாரணத்துக்கு அம்மான்னு சொல்லும்போது ஆ எழுத்து முதல் வருது, அப்போ அது ஒரு முதல் எழுத்து. அதே போல் நன்றின்னு சொல்லும்போது நா என்பது முதல் எழுத்து. ஆனால் இந்த நா வருமா அந்த நா வருமாங்கிறது ஒரு குழப்பம் வருது. அதனால் இந்த நா வரக்கூடாது, இது பிழை. ஆனால் இந்த நாவும் வரக்கூடாது, இது பிழை. அப்போ எந்த நா வரணும்? இந்த நா தான் வரணும். அப்போ இந்த எழுத்துக்களுடைய வேறுபாடுகளை மொழி முதல் எழுத்துக்களில் எதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இப்போ பிழையின்றி எழுத இந்தந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக இன்றியமையாத ஒரு செயல். சரிங்களா? கவனிங்க. இப்போ காவரிசை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. காலை அகர வரிசைகள்லேயும் இந்த உயிரெழுத்துக்கள் வரிசையில் அனைத்து எழுத்துக்களும் வரும். கா, கா, கி, கி, குக்கு, கெக்கே, கை, கோ, கோ, கௌ. அப்போ கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி இந்த சொற்கள் எல்லாம் வரும். இதேபோல் பிற வரிசை எழுத்துக்களையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ கா தவிர மீதி எழுத்துக்கள் எல்லாமே
அப்போ ஞா எழுத்து. இப்போ அதே போல் கா வரிசை எழுத்து மட்டுமா எல்லாமே முழுமையாக வரும் அப்படின்லாம் இல்லை. அதே போல் கா, ச, த, நா, ப, மா இந்த எழுத்துக்கள் உள்ள சொற்களில் உயிர்மெய் எழுத்துக்கள் அனைத்துமே என்னவா வரும்? நமக்கு சொற்களின் முதலில் வரும். அதே போல் ஞா வரிசை, யா, வா இந்த எழுத்துக்களில் உள்ள எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் தான் வரும். அப்போ அந்த எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கான இப்போ ஒரு விதம் பொருந்தா சொல்லோ இல்லை வந்துட்டு தவறான சொல்லை கண்டுபிடின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ ஞா வரிசை, ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே முதலெழுத்து. இதில் இந்த ஒரு வரிசை மட்டும் ஞா வராது, நீ வராது, எதுவுமே வராது. அப்போ ஞாங்கிற இடத்துல ஞனம் என்னும் பொருள், இது வந்து விதம் என்னும் பொருள் வரும். அப்போ இந்த பொருள் தரக்கூடிய இந்த சொற்கள் மட்டும்தான் வரும். அதே போல் அடுத்தது ஞனம் என்னும் பொருள் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் பொருளில் வந்துட்டு மட்டுமே வழங்கி வருகிறது. அந்த சுட்டெழுத்துக்கள் முதல்ல வருது பார்த்திங்க, அ, இ, ஏ வினா எழுத்து. இது இப்படிலாம் வந்துட்டு வருகிற. அடுத்து ஞா வரிசை, இதில் பாருங்கள் 4 எழுத்து வருது. ஞா, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மீதி எந்த எழுத்தும் வராது. யா வரிசையில் ஒரு 6 எழுத்துக்கள் இருக்குது. யா வரிசையில் ஒரு 6 யா, யா, யு, யூ, யோ, யோ ஆகிய 6 எழுத்துக்கள் வரும். வா வரிசையில் ஒரு 8 எழுத்துக்கள் வரும். பாருங்கள் 2, 4 இல்லை 1, 4, 6, 8 இந்த மாதிரி வகையில் வருது. அப்போ வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்தது மொழிக்கு முதலில் வராது, மீதி எழுத்துக்கு எதுவுமே வராது. இப்போ மெய் எழுத்துக்கள் 18 நமக்கு எப்பயுமே மெய் எழுத்தில் ஆரம்பிக்கிற சொற்கள்லாம் தமிழ் சொற்களா இல்லை. அப்போ அந்த 18 சொற்களும் தமிழ் சொற்கள் வராது. அதே போல் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இப்போ பார்த்துருக்கோம் காசா, ட, த, ப, காசா, த, நா, ப, ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ ஞா வரிசையை கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஞா வரிசை, யா வரிசை, வா வரிசை. அப்போ இது இல்லாத மீதி எழுத்துக்கள் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. டா, நா, ரா, ல, 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 ரா, நா இந்த எழுத்துக்கள் நீங்கள் பார்த்தோன்னா இதில் எந்த வார்த்தைகளும் நமக்கு ஆரம்பித்ததா நம்ம எழுத்து வேலையில் கூட நம்ம பயன்படுத்துறதில்லை, பள்ளி பருவத்தில் கூட. அப்போ இது எல்லாமே வந்துட்டு தமிழில் முதலில் வராது. அப்படி வந்தாலும் அது தமிழ் மொழி சொல் அல்ல. அதே போல் ஆயுத எழுத்து சொல்லின் முதல் எப்பயுமே வராது. அப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள், டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். ஆமாம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தமிழ் சொற்கள் அல்ல. ஏன்னு கேட்டால் இந்த வார்த்தை எல்லாமே வந்து பாருங்கள் எந்த எழுத்துக்களில் ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். அதனால் வந்துட்டு இதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. அப்போது ஒரு மொழியில் வந்துட்டு எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு நம்ம எழுத்துக்களின் வகை தொகைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் இதுபோல் மொழி இன எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நன்றி. எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது சம்மந்தமாக வினாத்தாள் உங்களுக்கு விரைவில் அனுப்பப்படும். இந்த வினாத்தாளில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள். நன்றி.